உலகத்தின் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கின்றான். இந்த மனித சமூகம் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி வாழ்ந்து அவன் தயாரித்து வைத்துள்ள நாளை மறுமை சுவனத்தில் செல்லுகின்ற ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அன்புக்கினியவர்களே, இந்த பூமியில் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பியுள்ளார். அதிலும் இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி நரகத்திலிருந்து இந்த மக்களை விடுவித்து சுவனத்தை அழைத்து செல்வதற்காக 23 ஆண்டு காலம் இந்த பூமியில் இறை தூதராக பாடுபட்டார்கள். அல்லாஹ் ரப்பீல் ஆலமீன் அவனை பற்றியும் இறை தூதர் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, நபியே நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இறை தூதரை பார்த்து பேசுகின்றார். யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கம் நம்மிடத்தில் சரியான முறையில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ மக்கள் தங்களுடைய அறிவை அறியாமை இடத்தில் அடகு வைத்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்களும் நானும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அதுக்குள்ளான அனைத்து காரியங்களையும் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் அனைத்து விஷயங்களும் வைத்திருக்க, மனிதன் அழகான ஒரு படைப்பாக படைத்திருக்க, அவன் இறைவனுக்கு மாற்றமான செயல்களை செய்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் நாம் என்ன யோசிக்கின்றோம்? நாம் ஐவேளை தொழுது கொண்டுதானே இருக்கின்றோம். நாம் ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு வைக்கின்றோம் தானே. ஹஜ்ஜு, ஜகாத் இது போன்ற பொருளாதாரம் அதையும் செய்கின்றோம் தானே. இது போன்ற மார்க்கத்துடைய காரியங்களை மட்டும் அவ்வப்போது செய்தால் போதும் தானே. மார்க்கத்துடைய விஷயங்களை நாம் ஏன் படிக்க வேண்டும், ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அலட்சியமாகவே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பீல் ஆலமீன் இந்த பூமியில் அவனை யாரை நேர்வழி வெறுக்க வேண்டும் என்பதற்கு இறை தூதர்களை தான் அனுப்பி இந்த பூமியில் அவனை மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்று அவன் நாடினார்களோ அந்த மக்கள் சரியான முறையில் ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள் இறைவனை சரியான முறையில் நம்பிக்கை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராக இதோ முஹம்மது அவர்கள் இருக்கிறார்கள், நான் சாட்சி சொல்கிறேன் என்று இந்த தௌஹீதுடைய இந்த விஷயத்தை அனைத்து முஸ்லிம்களும் பொழிந்திருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் மார்க்கத்துடைய விஷயத்தை அடிப்படையாக அவர்கள் புரிந்தால்தான் இந்த ஈமானில் அவர்கள் இந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பீல் ஆலமீன் இந்த பூமியை படைத்து பூமிக்கு படைத்து இந்த மனிதர்களை எங்கே தேர்ந்தெடுத்தான், எப்படி இந்த இறை தூதர் எங்கே இந்த மார்க்கத்தை சொன்னார் என்று